குலதெய்வத்திற்கு எந்த பொருளை படைத்து வழிபட்டால் வாழ்க்கை மாறும் தெரியுமா? எந்த ஒரு நல்ல காரியத்தையும் தொடங்குவதற்கு முன் முதலில் குலதெய்வத்தை வணங்கி அதன் அருளையும் ஆசீர்வாதத்தையும் பெற வேண்டும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. குலதெய்வத்தின் அருள் கிடைத்த பிறகே மற்ற தெய்வங்களின் அருள் முழுமையாக கிடைக்கும் என்றும் நம்பப்படுகிறது. நம்மையும் நம் குடும்பத்தையும் தலைமுறை தலைமுறையாக காத்து வரும் தெய்வம் குலதெய்வம். எனவே எந்த வேண்டுதலாக இருந்தாலும் முதலில் குலதெய்வத்திடம் மனமாற பிரார்த்தனை செய்வது மிகுந்த பலனை தரும். குலதெய்வ வழிபாட்டின் முக்கியத்துவம். குலதெய்வத்தின் அருள் ஒருவருக்கு இருந்தால் வாழ்க்கையில் தடைகள் விலகி நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் என்று ஆன்மீக நூல்கள் கூறுகின்றன. அதே சமயம் குலதெய்வத்தை மறந்து மற்ற தெய்வங்களை மட்டுமே வழிபட்டாலும் வேண்டுதல்கள் முழுமையான பலனை தராமல் போகலாம் என்ற நம்பிக்கையும் உள்ளது. எனவே மாதத்திற்கு ஒரு முறையாவது குலதெய்வ கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்வது சிறந்தது. அது முடியாதவர்கள் வருடத்திற்கு ஒரு முறையாவது குடும்பத்துடன் சென்று பொங்கல் வைத்து வழிபடலாம். கோவிலுக்கு செல்ல இயலாதவர்கள் வீட்டிலேயே குலதெய்வத்தை நினைத்து பக்தியுடன் வழிபடலாம். வேண்டுதலுக்கு ஏற்ற காணிக்கைகள். குலதெய்வத்திற்கு எந்த பொருளை படைத்து வழிபடுகிறோமோ அதற்கேற்ற பலன்கள் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. தேங்காய். தடைகள் நீங்கி புதிய தொடக்கங்கள் அமையும். வாழைப்பழம். குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். நல்ல செய்திகள் கிடைக்கும். சர்க்கரை பொங்கல். பணவரவு பெருகும். வேண்டுதல்கள் விரைவில் நிறைவேறும். காய்ச்சாத பசும்பால். மன அமைதி கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். தயிர். வீட்டில் அமைதி நிலைக்கும். சண்டை, வாக்குவாதம், பிரச்சனைகள் குறையும். வெற்றிலை பாக்கு. செல்வ வளம் பெருகும். நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். எலுமிச்சை. கெட்ட சக்திகளின் தாக்கம் நீங்கும். கண் திருஷ்டி விலகும். நெய் தீபம். அதிர்ஷ்டம் அதிகரிக்கும். தெய்வ அருள் பரிபூரணமாக கிடைக்கும். பூமாலை. மனதில் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும். பலவகை படையல். பலவகையான உணவுகளை சமைத்து படையல் வைத்து வழிபட்டால் தெய்வத்திற்கே அன்னதானம் செய்த பலன் கிடைக்கும். வாழ்க்கையில் உயர்வும் வளமும் ஏற்படும். மஞ்சள். திருமணத் தடைகள் நீங்கும். மங்களகரமான நிகழ்வுகள் நடைபெறும். குங்குமம். குடும்ப பெண்களுக்கு நன்மை உண்டாகும். மாங்கல்ய பலம் அதிகரிக்கும். செல்வ வளம் சேரும். மண் அகல் தீபம். வறுமை மற்றும் துன்பங்கள் நீங்கி வீட்டில் செல்வமும் நல்ல சக்திகளும் பெருகும். நிறைவுரை. இந்த வழிபாடுகளை குலதெய்வ கோவிலில் நேரில் சென்று செய்யலாம். அது இயலாதவர்கள் வீட்டிலேயே பக்தியுடன் இந்த காணிக்கைகளை படைத்து வழிபடலாம். உங்கள் வேண்டுதல்கள் நிறைவேறிய பிறகு குடும்பத்துடன் குலதெய்வ கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்து நன்றியை செலுத்துவது மிகவும் சிறந்ததாகும். குலதெய்வத்தின் அருள் இருந்தால் தடைகள் விலகும், வழிகள் திறக்கும், வாழ்க்கையில் அமைதி, வளம், முன்னேற்றம் நிலைக்கும்.